ரசங்கன் உசிகோவை தூக்கி ஹிடாரி மேலே போடுவார். அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய பிளாஸ்டே ஆகுது. அதுவும் ஹிடாரியோட வந்து ஒரே ஒரு கையும் தலையும் மட்டும்தான் இருக்கும். இது உடம்புலாம் பிச்சுக்கிட்டு போயிடும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய பிளாஸ்ட் ஆகுது. ஹிடாரி போய் தரையில் லேண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அங்கே கீழே ஒரு கிளாம் பாக்ஸ் இருக்கும். அதில் மட்டும் திருப்பி உள்ளே போயிட்டா வந்து ஹிடாரி திருப்பி ஹீல் ஆயிடுவார். ஹிடாரி கிளாம்பார்க்குள்ள போகிறதுக்கு முன்னாடி அந்த கிளாம்பார்க்கில் குட்டியாக ஆரம்பிச்சிருது. அந்த இடத்துல தான் தலைவன் கவாக்கியோட என்ட்ரி. கவாக்கி வந்து ஹிடாரி மேலே ஒரு கை வச்சுட்டு என்ன ரொம்ப பெயினாக இருக்கு அப்படின்னு கேட்டு ஹிடாரியை பிளாஸ்ட் பண்ணிடுறாரு. ஹிடாரி அந்த இடத்துல சொல்லி முடிஞ்சது ஹிடாரியோட சொல்லி. என்னடா ஹிடாரியோட கதையை அதுக்குள்ளே முடிச்சிட்டீங்கன்னு பார்த்து இருக்கும்போது தான் ஹிடாரியோட பாடியிலேருந்து சோல் த்ரோன்னு ஒரு விஷயம் வரும். அதான் பொருட்டோ வந்து கேட்ச் பிடிச்சிட்டு அவர் வச்சிருக்க டோட்டை கேட்பாரு, இது அதானா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. டோடு வழியாக அங்கிட்டு இருந்து கோஜிகாசின்னு பார்த்து இருப்பாரு. அவருமே சொல்லுவார் இது சந்தேகம் இல்லை, அதான் சோல் த்ரோன் தான் அப்படிங்கிற மாதிரி பொருட்டோ கிட்ட சொல்லுவார் கோஜிகாசி. கவாக்கியும் பொருட்டோ மேலே கை போட்டு இது என்னது அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. பொருட்டோவுமே இதை வச்சு தான் என்னோட மாஸ்டரை காப்பாற்ற முடியும், அதனால என்னை விடுக்க வாக்கி இல்லாட்டி நான் உன்னை வெட்ட வேண்டியது வரும் அப்படிங்கிற மாதிரி யார் சொன்னது எனக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண அப்படிங்கிற மாதிரி கவாக்கி எடுத்துருப்பாரு. சடனாக வந்து பொருட்டோட